ஆதிக்க கோட்டையில் வெடிவருந்தும் விவசாய உலகின் விடிவெள்ளியுமான வீரர் மாணிக்கத்திற்கு இந்த மலர் மாலையை சூட்டுகிறேன். பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கால், சிற்றூரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை ஒழிப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் என்று கேட்டார் நம் புரட்சி கவிஞர். எவரின் தோள்கள்? உழைப்பாளியின் தோள்கள். தோழர்கள் எனக்கு தோள் கொடுத்து உதவியதாலும் அரசாங்கத்தின் துணையாலும் இந்த அணையை நான் கட்டி முடித்தேன். முடியாத செயல் என்பது எதுவுமே இல்லை என்றான் நெஞ்சுரம் கொண்ட நெப்போலியன். இன்றைய சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவைப்படுவது வெறும் வார்த்தை அல்ல, செயல். செயல் செயல் வீரர்கள் அனைவருக்கும் நான் சிரம் வணங்குகிறேன். பாட்டாளி கூட்டம், விவசாய வெற்றி வீரர்கள். பெரிய மட்டம் மறுபடியும் வந்துட்டாங்கன்னு எத்தனை நாள் சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யப்படாது. ஒழுங்கா மாட்டை ஓட்டிட்டு போயிரு, இல்ல உன் கொடலை புடிஞ்சு மாலையா போட்டுவேன். ஆமா போயா, இது எங்க வயலு. உங்க வயலா? உன்னை உடைக்காம விடுங்க. அந்த கால உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அந்த வயலை பார்க்க போக மாட்டேன். அந்த சனியை மறுபடியும் நம்ம வயலுக்கு வருது. அதை ஏன் கேட்கிறேன்? என் மேல கரம் வச்சுக்கிட்டு கொம்ப மண்ணுல குத்தி குத்தி பாலிச்சு பண்ணுவேன். நல்ல நடைவி நாகப்பாம்பு குழந்தை கையில விளையாட கொடுத்தது மாதிரி. ராமணி, இன்னும் என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல. இப்பவே போய் அந்த காளையை கொண்டு வந்து இங்கேயே கட்டி போட்டுறேன். அப்புறம் நீ அதை என்ன வேணுமா நான் செய்யும். துரியோதனா, போய் கைட்டு கொண்டாயா. சரி முராசரா. சிக்கராயா உதவிட போறான். கொண்டாயிருக்கிறேன். சிவகாமி, சிவகாமி, வந்துட்டீங்களா? என் தெய்வமே, ஏன் இப்படி அழைச்சு போயிட்டீங்க? சரியான சாப்பாடு இல்லையா? இல்ல மனசுல நிம்மதி இல்லையா? அனுதாபம் முச்சிய பாக்குறதுக்கு நான் இங்க வரல. ஆமாடி, ஆமா. அயோக்கியமே காயங்க. கேள்வி கேட்காத, பதில் சொல்லு. காயங்க. அப்பா வந்துட்டியா? குரங்கு பேரு. காலையை எங்க கொண்டு போறீங்க? பாலாமணி வீட்டுக்கு. இன்னையில இருந்து அவளுக்கு தான் சொந்தம். முடியாது, ராமு விட முடியாது. இது என் காலை, எனக்கு தான் சொந்தம். அம்மா காலையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுமா? ராமு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். சொன்ன இல்லையா? அப்பா, எனக்கு யாருமே வேண்டாம். இந்த காலை இருந்தா போதும். இதை ஓட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது ஓடி போறேன். இதை விட்டுடுங்கப்பா. முளைச்சு மூடல விடல, உனக்கு அதுக்குள்ள இவ்வளவு இப்படி வரமா? விடுறா விடுறா விடுறா. அம்மா அம்மா, ராமு அப்பாவோட போகாத போகாத ராமு. காலை போக சொல்லு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், சொல்லவே மாட்டேன். போக சொல்லு. மாட்டேன். என் பேச்ச கேளு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லியா இல்லையா? மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல சொல்ல மாட்டேன். என்னங்க என்னங்க, உங்களை தான். அம்மா, மாணிக்கம், நீ சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டிட்டு வா. எதுக்குமா? சோமு சோமு சோமு, என்னம்மா ஒரேடியா குதிக்குதே? இந்த திடீர் காய்ச்சல் எப்படியம்மா வந்துச்சு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீ சீக்கிரம் போயிட்டு வா. போ. சரிம்மா.
எங்க போயிட்டான்? வேற கால தோலை முடிச்சு போடாம. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க. மன அதிர்ச்சி தான் இதுக்கெல்லாம் காரணம். எப்படியாவது அந்த காளையை கொண்டாந்து பையன் கண்ணுல காட்டிட்டா இந்த காய்ச்செல்லாம் பறந்தே போயிடும். எதுக்கும் இந்த கஸ்தூரி மருந்தை கொடுத்து வைங்க. நான் வர்றேம்மா. நல்லது. வைத்தியர் சொன்னதை கேட்டியாமா? காளையை அனுப்ப உனக்கு எப்படியம்மா மனசு வந்தது? ஏமா பேசாம இருக்கிற? இப்பவே போறேன், கையோட காளையை கொண்டு வர்றேன். மாணிக்கம், உன் கோபக்கார அப்பா கிட்ட உன் முரட்டுத்தனத்தை காட்டி காளையை கொண்டு வர முடியாது. முதல்ல நீ பொறுமைன்னு எல்லாமே போயிட்டுதம்மா. இனிமே உயிர் ஒண்ணுதான் பாக்கி இருக்குது, அதுவும் போகட்டும். இல்ல என்னால அவர் சாபட்டும். மகன் தகப்பனை அடிச்சா அந்த பாவத்துக்கு எந்த உலகத்திலையும் மன்னிப்பு கிடையாதுமா மகனே, மன்னிப்பே கிடையாது. அம்மா மாணிக்கம், இது எங்க சொந்த விஷயம், இதுல தலையிட உனக்கு உரிமை இல்லை. என்னம்மா சொன்னேன்? எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா? அடுக்கடுக்கா கஷ்டங்கள் உனக்கு வந்தா அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லையா? அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய என்னை எதுக்காக நீ பெற்ற? அம்மா, எவ்வளவு கெட்டது செய்தாலும் அப்பாதானே உனக்கு வேணும். சரி, நான் இங்க இருந்தா அடிக்கடி உங்க சொந்த விஷயத்துல தலையிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறேன்மா. மாணிக்கம், 10 மாசம் என் வயித்துல வளர்ந்த முத்தே, முதல்ல என்ன பாடையில வச்சுட்டு அப்புறம் நீ எங்க வேணும்னாலும் போ. அம்மா, அம்மா, தம்பி சொல்றதுதாம்மா நியாயம். நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் போய் போராடினா தான் ஒரு முடிவு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, நானே போய் காளை கேட்கிறேன். அம்மா, மறுபடியுமா நீ அந்த வீட்டுக்கு போற? மறுபடியும் என்ன? உங்க அப்பா மனசு திருந்து இங்க வர்ற வரையில இந்த பாவி அந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அம்மா, மாணிக்கம், பயப்படாத, நாங்க இருக்கோம். அம்மா, நீங்க முதல்ல உள்ள போய் கேளுங்க, நாங்க வந்து வெளியே நிக்கிறோம். தம்பி, சோமு பத்திரமா பாத்துக்க. ஆகட்டும். இத வந்துட்டேன். மறுபடியும் என்ன ஆட்டி வைக்க வந்திருக்கிறியா? இல்லைங்க, காளைய சோமு கிட்ட இருந்து பிரிச்சது அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. ராமுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. அது வரலன்னா அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு. வரட்டுண்டி, அந்த பயலுக்கு சாவே வரட்டும். ஆனா காளை மட்டும் வீட்டுக்கு வராது. அப்படி இல்லைங்க, காளை நம்ம வீட்லயே இருக்க வேண்டாம். அத ஒரு தடவை அவன் கண்ணுல காட்டிட்டு மறுபடியும் இங்கேயே கொண்டாந்து கட்டிடு. உத்தரவு கொடுங்க. இன்னொருத்தி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கட்டின புருஷன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னங்க வெக்கம்? ஓஹோ, அப்ப அவ வெக்கப்படணுங்கிறியா? அவளை பத்தி பேசின உன் நாக்க அறுத்துடுவேன். என் நாக்கு அறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா உங்களை பத்தி ஊர்ல தினமும் 1000 நாக்கு பேசுதே, அதைத்தான் இந்த பாவியால சகிக்க முடியல. என்ன நீ கேலி பண்றியா? உனக்கு என்ன தைரியம்? புருஷங்கிட்ட அடி வாங்காம இருந்தா பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு சுகம் குறைச்சல்னு இவ்வளவு நாளா நினைச்சிருந்தேன். என் தெய்வமே, இன்னைக்கு அந்த குறைய தீர்த்துட்டீங்க. இனி என் வாழ்க்கையில எந்த சுகமும் பாக்கி இல்லை. நெருப்பிலே என் நெஞ்சு நிம்மதியா வேகும். நீ செத்து தொலைஞ்சா தாண்டி எனக்கு நிம்மதி. என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, எப்படி வேணும்னாலும் சித்திரவதை செய்யுங்க. ஆனா மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற மகனுக்காக ஒரு தடவை காலையை கொடுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்குது. ஏயா, நீ ஒரு மனுஷன் தானா? தாலி கட்ட பொண்டாட்டிய இன்னொருத்தி முன்னால வச்சு இப்படி அவமானப்படுத்துறது உனக்கு வெக்கமா இல்ல? அதை பத்தி கேட்க நீ யாரடா நாயே? மரியாதை தவறி பேசின உன் நெஞ்சு உடைச்சுடுவேன். சுவாமி, தெரிஞ்சுக்கிட்டேன்டி, என்ன அடிக்கிறதுக்காக அந்த பசங்களை அடிச்சுட்டு வந்திருக்கியா? தெய்வமே, நான் ஒரு பாவம் அறியே. ஐயா, நீங்க போங்க. நீ பேசாதிருமா, உன் புடிச்சிருக்கு நாங்க புத்தியை கொடுக்கறோம். இது எங்க குடும்ப விஷயம்.
இதுல நீங்க தலையிட வேண்டாம். போயிடுங்க. அம்மா, பாலாமணி, பாலாமணி. சோமு, என் தம்பி சோமு ராமு ராமுன்னு காய்ச்சலோட கதறிட்டு இருக்கிறான். அதனால காளையை கொண்டு போக வந்தேன். சரிதான், தாய் போயிட்டா இப்ப மறு ஒப்பாரி வைக்க மகன் வந்திருக்கிறியா? அல்ல, ஒழுங்கா போயிடு, இல்ல உன் உடம்ப பத்தி கவலை இல்ல, உடம்பதான் எனக்கு வேணும். அதை கொண்டு போகாம இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். இது என் வீட்டு காளை. உன் வீட்டு காளையா? உங்க அம்மா சீதனமா கொண்டு வந்தாளா அது உங்க பாட்டன் தேடி வச்சுட்டு போனானா? அல்ல, எங்காலடா, அது இங்கதான் இருக்கும். இது உங்ககிட்ட கண்ணு குட்டியா இருந்திருக்கலாம். ஆனா இதை வளர்த்து காளையாக்கினது என் தம்பி. அவன் இப்ப ஜன்னி பிறந்து சாக கிடக்குறான். என்ன சொல்றீங்க? கொடுக்குறீங்களா இல்ல அவுக்கிட்டமா? எங்கடா நீ அவரு பார்க்கலாம். அவுக்கு தான் போறேன். அயோக்கிய பையல, உனக்கு அவ்வளவு துணை? சரிக்கும் அவனை. இல்லடா, மகன் தகப்பனை அடிச்சா அந்த பாவத்துக்கு எந்த உலகத்திலையும் மன்னிப்பு கிடையாது. மகனே, மன்னிப்பே கிடையாது. அம்மா, என்னையே அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா? உன்னை இனிமே நான் உயிரோட விட போறதில்லடா. ஐயோ, ஐயோ, என்னங்க? விடுங்க. ஐயோ, ஐயோ, விடுங்க. விடுனி. என்னங்க இது? சும்மா இருங்க. என்னங்க இது? அப்பா, இன்ப துன்பம் இரண்டையும் பங்கு போட்டு அனுபவிக்க உரிமையுள்ள ஒருத்தி இருக்கும் போது அவளை உதறி தள்ளிட்டு இன்னொருத்தி வீடே சதமுன்னு கிடந்த எவனுக்கும் அந்திய கிரியை அங்கே நடந்தது கிடையாது. மறுபடியும் வீட்டுக்கு நீ வரத்தான் போறே. நீ மலங்கடிச்ச பாயையும் துணியையும் என் தாய்தான் கசக்க போறா. என் வீட்டு கதவு உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். இஷ்டப்பட்ட போது நீ வா.